ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பைக் இன்றைக்கி வெளியே எடுத்துருக்குறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காவல் கிணறு வழக்கு வரைக்கும் போக போகிறோம். ஏன்னா 3 மணிக்கு நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது டென்டல் ஹாஸ்பிட்டலில். ஸோ அதை செக் பண்ணிட்டு பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வண்டியை எடுத்துருக்குறேன். இன்றைக்கி வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2 மாதமாக நம்ம சேனலில் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணலை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ நம்மளால் எங்கேயுமே வெளியே போக முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வரைக்கும் ரைடு வீடியோ மட்டும்தான் போட்டுட்ருக்குறோம். அதனால் வீடியோஸ் போட எங்கேயா லாங் போனால் மட்டும்தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்கேயுமே போகலை அப்படிங்கிறதுனால வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். ஏதாவது ஷார்ட் ரைடு பக்கத்தில் எங்கேயா போகும்போது நான் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நம்ம இன்றைக்கி விளாக் பண்ணிகிட்ருக்கிறேன். போன வாரம் லாஸ்ட் சண்டே இந்த நாகர்கோயிலுக்கு இப்போ நம்ம போகிற இடத்துக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியாமல் ஆயிடுச்சு. நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குது. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வண்டி டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக கொல்லி ஹில்ஸ் ஏற்காடு ரைடு போகும்போது டேங்க் ஃபில் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபில் பண்ணவே போகிறோம். பெட்ரோல் ப்ரைஸ் என்ன ஏர்லன்னு நினைக்கிறேன், அதே ரேட்டில் தான் இருக்குது. ஓகே, அம்மா டேங்க் ஃபில் பண்ணுங்கண்ணா, டேங்க் ஃபில் பண்ணுங்க. ₹2 கூடி இருக்கும்ண்ணா பெட்ரோலு. ₹2 கூடி, 2.25 ரூபா கூடி இருக்கு. இப்போ மறுபடியும் ரேட் ஏறும். சரி, தேங்க்ஸ்ண்ணா. சரி, ஓகே, கிளம்ப வேண்டிதான். டேங்க் ஃபில் பண்ணியாச்சு, ஏர் செக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக காவல் கிணறு தான், வேறு எங்கேயும் ஸ்டாப் கிடையாது. இந்த மாதிரி க்ரூஸ் பண்ணி எவ்வளோ நாளாச்சு. ஆக்சுவலாக நான் எப்போவுமே டேங்க் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ மைலேஜ் கால்குலேட் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை அதை பண்ணவே இல்லை. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் மைலேஜ் கால்குலேட் பண்ணும்போது அந்த டீவியேஷன் வரும். சில டைம் 47 கிலோமீட்டரு, சில டைம் 43. ஒரு தடவைலாம் வண்டி நல்லா ஃபுல்லாகவே க்ரோஸ் பண்ணிட்டு போன வண்டி அபோவ் 100ல் நான் ஓடிட்டு போனதுனால 37, 38 தான் கிடச்சி. நாமக்கல் போயிருக்கும் போதெல்லாம் 35க்கு மேலே கிடைக்கல. ஸோ நான் அதிலேருந்து இந்த மைலேஜ் செக் பண்ணுறதே விட்டுட்டேன். இது எதுக்காக இந்த இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா வண்டி 60 கிலோமீட்டர் தருது, என் வண்டி 40 கிலோமீட்டர் தான் தருது. எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க, அந்த மாதிரி காமெடி ஆகிடக்கூடாது. அதனால தான் நம்ம மைலேஜ் செக் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம வண்டி எப்போ எடுக்கிறோமோ நம்ம பாடிக்கு டேங்க் ஃபில் பண்ணுறோமா, ஜாலியாக ஊர் சுற்றுறோமா, அந்த மாதிரியே இருந்தோன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த மைலேஜ் செக் பண்ணுறேன், என் பைக் நிறைய மைலேஜ் கிடைக்குது, உன் பைக் நிறையா எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு கேட்குறாங்களா, அவங்களுக்குலாம் உங்கள் மைலேஜ் சொல்லாதீங்க. எப்போ சொன்னாலும்
ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லிமிட்லேயே வச்சுடுங்க. 50னா 50, 45னா 45. ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம செக் பண்ணும்போது நம்மகிட்ட கேட்குறவங்க அதிகமாக சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன நம்ம பைக்கு மட்டும் மைலேஜ் கம்மியாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதனால் நம்ம வண்டியை எடுக்கிறோமா, டேங்க் ஃபில் பண்ணுறோமா, ஜாலியாக ஊர் சுற்றுறோமா, என்ஜாய் பண்ணுறோமான்னு இருக்கணும். இதில் ரைட்டு கட் பண்ணால் வள்ளியூர் ஊருக்குள்ளே போவோம், டவுனுக்குள்ளே. ஆனால் நம்ம உள்ள ஊருக்குள்ளே போக வேண்டியது இல்லை. நம்ம வந்து தெற்கு வள்ளியூர் வழியாக ஹைவே ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக 5 கிராமம் போயிடலாம். 5 கிராமங்க பாருங்க, எந்த ஊர், காவல் கிணறு போயிடலாம். இதில் நம்ம ரைட் கட் பண்ணணும். நேராக போனால் ராதாபுரம். பார்த்தீங்கன்னா ஐயோ ரயில்வே கேட்டில் மாட்டிக்கிட்டோமே, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இப்போ வள்ளியூர் சிட்டிக்குள்ளே போய் வந்திருந்தோன்னா சுரங்க போத வழியாக போயிட்டு வந்திருக்கலாம். கீழே அண்டர் கிரவுண்டு போட்டு வச்சுருக்குறாங்க, நீட்டாக அதில் போயிட்டு வந்துருந்துருக்கலாம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வந்துடலையே. ஒரு வழியாக ட்ரெயின் கிராஸ் ஆகிருச்சு. கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லோரும் அடித்து முடிச்சுட்டு முன்னாடி போகிறோம். எவ்வளோ க்ரௌடு. ஒரு வழியாக ஹைவே ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 17 கிலோமீட்டர் காவல் கிணறு ஹாஸ்பிட்டலுக்கு. ஹைவேக்கு வந்து பல நாள் ஆயிடுச்சு. செமையாக ரோடு ஃபில் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்திருக்கும் போது இங்கே வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ 6 வே ட்ராக் போட்டிருக்காங்கப்பா.
ஓகே, டைவர்ஷன் வருது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக முடியலை. அந்த ஒரு இடத்த மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 6 ட்ராக்கு. ஸோ இதுலேயும் 6 தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நாகர்கோயில் போகிறதுக்கெலாம் அப்போ வேறு லெவலில் இருக்கும்போது இருக்குது ரோடு. ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூட்டில் ரைடு வரணும். ஓகே, பஸ்காரர் கையை காமிச்சிட்டார். எங்கே போகிறார் என்பது தெரியவில்லை. அந்த ஒரு சர்டன் ஸ்பீடு நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பீட்லேயே க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வண்டி அப்படியே ஃபுல் லைட் வெயிட்டாக மாறிடுது. ஏதோ வண்டி வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு கீழே இருக்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரோல் பண்ணுற இது கெப்பாசிட்டி இருக்கும். அதே இது அந்த ஸ்பீடுக்கு மேலே போனதுக்கப்புறம் 7000 ஆர்பிஎத்துக்கு அப்புறம்லாம் போனதுக்கப்புறம் வண்டி அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ தான் நான் அதை ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யோசிச்சிருக்கேன். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ காவல் கிணறு விளக்கு வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது. நம்ம எதுக்காக இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ண வேண்டி இருக்குது ஒரு பல்லில் மட்டும். ஸோ அந்த சர்ஜரிக்காக வந்திருக்கிறோம். மொத்தம் 5 ப்ரொசீஜரு. அஞ்சு ப்ரொசீஜரில் மொதல் ப்ரொசீஜர் இன்றைக்கி பண்ண வர சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்பாயின்மெண்ட் வந்து அடுத்த மாதம் 18ஆம் தேதி தான் கொடுத்துருந்தாங்க. திடீர்னு நேற்று கால் பண்ணி இன்றைக்கி வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. 5 ப்ரொசீஜருங்கும் போது எப்படியும் ஒரு ப்ரொசீஜருக்கு இடையில சர்டன் கேப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் டெஸ்டிங் முடிச்சுட்டு ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பக்கத்தில் ஒரு சின்ன ரைடு மாதிரி போகிறேன். அந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ see you in the next video. Until then, bye from Livin.